ஒரு நடைமுறை இருக்கிறது. அதாவது ஜனாசா தொழுகை நடத்துறதா இருந்தால் மஸ்ட் கம்பல்சரியா 3 சஃப் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறையை எல்லாரும் நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க கட்டாயமா. எந்த அளவுக்குன்னு சொன்னா மொத்தமா 7 பேர் தான் நிப்பாங்க, 7 பேரையும் 3 சஃப் ஆக்குவாங்க. ஒரு சஃபுக்கு கூட ஆள் நிக்காது ஒரு ஜனாசாவுக்கு. 3 சஃப் அளவுக்கு ஆட்கள் நிறைஞ்சு வரும் பொழுது 3 சஃப் ஆக்குனா அது ஒரு கணக்கு. 3 சஃபுக்கு இல்ல ஒரு சஃபுக்கு ஆள் 10 பேர் தான் இருப்பாங்க. உடனே என்ன செய்வாங்க, இங்கிட்ட ஒரு 4 பேர், அப்புறம் ஒரு 3 பேர், அப்புறம் ஒரு 3 பேராக 3 வரிசையில நிப்பாட்டி தொழுகிறது என்பதை ஒரு மரபாக நிறைய பேர் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பள்ளிகள், நிறைய இமாம்கள் இதை போதிக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம்னு சொல்லக்கூடிய சில ஜமாத்துகள்ல கூட இதை ஒரு சட்டமாக அமுல்படுத்தி கொண்டு வர்றாங்க என்பதை பார்க்கிறோம். இது பற்றி மார்க்கம் என்ன சொல்றது? 3 சஃபா தான் நிக்கணுமா, இருக்கிற மக்களை வச்சு நின்றுக்கணுமா, மக்கள் எந்த அளவுக்கு வர்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. என்ன நமக்கு சட்டம் என்ன, முதல் சபை ஃபர்ஸ்ட் நிறைக்கணும், முதல் சபையில இடம் காலியா இருந்தா 2வது சபை நிறைக்க கூடாது, நிக்க கூடாது, இப்படி எல்லாம் மற்ற தொழுகைக்கு இருக்கிறது. பொதுவா தொழுகையில ஃபர்ஸ்ட் சபை நீங்க பூர்த்தி பண்ணுங்க, அதுல இடம் இருக்கும்போது 2வது சபையில நீங்க நிக்க கூடாது, 2வது சபையில இடம் இருக்கும்போது 3வது சபையில போய் நிக்க கூடாது என்றெல்லாம் மற்ற தொழுகைக்கு சட்டம் இருக்கிறது. ஆனா ஜனாசாவுல இது மீறுவாங்க எல்லாருமே. ஜனாசா தொழுகையில மட்டும் என்ன செய்வாங்க, அந்த சஃப்ல இடம் இருந்தாலும் சரி 3 சஃப் இல்லையில அப்படிங்கிறதுக்காக மீறுவாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா சில ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ அதனுடைய கருத்தையும் அவர்கள் சரியா புரிந்து கொள்ளல, அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களும் சரியில்லாம இருக்கிறாங்க. ஆட்களும் சரியில்லை, சொல்ற ஆட்களும் அப்படியே சரின்னு வைத்துக் கொண்டால் கூட அந்த கருத்தில் வரல என்பதற்கு வேற சான்றுகள்லாம் கிடைக்கிறது. அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால், திருமதியில 949, அபுதாவுதுல 2753, இப்னு மாஜாவுல 1479, இந்த 3 நம்பர்ல உள்ள ஹதீஸ்ல இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, மன்சல்லா அலைஹி ஸலாசத்து சுஃபுஃபின், யாருக்கு 3 சஃப் மக்கள் தொழுகிறார்களோ ஃபக்கத் அவுஜப, அவருக்கு உறுதியாயிருச்சு, சொர்க்கம் உறுதியாயிடுச்சு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 3 சஃப் யாருக்கு தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் உறுதியாயிடுச்சு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த திருமதியில 949, அபுதாவுத் 2753, இப்னு மாஜாவுல 1479 ஆகிய ஹதீஸ்கள்ல இருக்கிறது. அப்ப இதை வச்சுக்கிட்டு தான் 3 சஃப் தொழுதா சொர்க்கம் உறுதின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கல்ல. அதனால நம்ம என்ன செய்வோம், இருக்கிற ஆட்களை 3 ஆக்கிக்கிறோம் ஆக்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா, இதுல முகமது இப்னு இஸ்ஹாக் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார். இவர் முந்திய அவர் யார்கிட்ட கேட்கிறாரு, அந்த அறிவிப்பாளரை விட்டுட்டு வேற ஒரு ஆளை, அதாவது இப்ப என்கிட்ட கேட்கிறாருன்னு வைங்களேன், என்னை விட்டுருவாரு, எனக்கு யார் சொன்னாங்க அவர் பேரை சொல்லுவாரு. இப்படி இவர் நேரடியாக கேட்காத செய்திகளை எல்லாம் இவர் கேட்ட மாதிரி அறிவிக்கக்கூடிய ஆளு முகமது இப்னு இஸ்ஹாக்ங்கிறவர். இவர் இந்த ஹதீஸில் அவர் தான் அறிவிக்கிறார். யஸீத் இப்னு அபி ஹபீப் என்பவர் சொன்னதாக சொல்றாரு. அதை இவர் தனக்கு முந்தைய அறிவிப்பாளரை விட்டு விட்டு அறிவிக்கிற ஒரு ஆளு முகமது இப்னு இஸ்ஹாக்ங்கிறவர். இது கொஞ்சம் விவரமா கூட நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். அறிவிப்பாளர்கள் அந்த ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள்ல 2 விதமான அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. உதாரணமா இப்ராஹிம் ஒரு அறிவிப்பாளர், இவருக்கு இஸ்மாயில்ங்கிறவர் சொன்னார்னு வைங்க. அப்ப இஸ்மாயில் எனக்கு அறிவித்தார், இஸ்மாயில் இவருக்கு சொல்லியிருந்தா எப்படி வாசகத்தை போடணும், இஸ்மாயில் எனக்கு சொன்னார்னு சொல்லணும். எனக்கு சொன்னார்னு சொல்லி வருவாரே, ஆனால் கண்டிப்பா அவர்கிட்ட கேட்டிருக்காருன்னு அர்த்தம். அப்படி சொல்லாம இஸ்மாயில் சொன்னாரு எனக்கு சொன்னார்னு சொல்றது இல்ல, இஸ்மாயில் சொன்னாரு அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களும் இருக்கிறாங்க. 2க்கு வித்தியாசம் இருக்கிறது. இஸ்மாயில் எனக்கு சொன்னார் என்று சொன்னால் நான் அவரை பார்த்திருக்கிறேன் அர்த்தம், அவர்கிட்ட நேரடியாக கேட்டிருக்கிறேன் அர்த்தம், எங்க 2 பேருக்கும் சந்திப்பு இருந்திருக்குன்னு அர்த்தம். இஸ்மாயில் எனக்குங்கிற வார்த்தை எடுத்து இஸ்மாயில் சொன்னார்னு சொன்னா அது பார்த்திருக்குன்ற அவசியமே கிடையாது. இப்ப நான் கூட என்ன செய்யலாம், காந்தி சொன்னார்னு உங்களுக்கு சொல்லலாம். ஏன் காந்தி சொன்னார், ரசூலுல்லாஹ் சொன்னார்னு நான் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு 1400 வருஷம் ஆச்சு. நான் என்ன சொல்றேன் உங்கள்கிட்ட, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறேன். நானா ரசூலுல்லாஹ் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்கள்னு சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் நான் அறிவிக்கலாம், அபூபக்கர் சொன்னார்னு அறிவிக்கலாம், உமர் சொன்னார்னு அறிவிக்கலாம். ஏன்னு கேட்டா எனக்கு சொன்னார் நான் சொன்னேன், எத்தனை பேர் இடையில இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லையா? அப்ப அறிவிக்கிறவங்க எப்படி அறிவிக்கணும்னு கேட்டா, எனக்கு சொன்னார்ன்ற வார்த்தை என்ன செய்யணும், அவங்க சொல்லணும். இந்த முகமது இப்னு இஸ்ஹாக் என்ன பண்றாருன்னு கேட்டா, எனக்கு சொன்னார்னு சொல்லாம யஸீத் இப்னு ஹபீப் சொன்னாருங்கிறார். அப்படி சொல்ற காரணத்தினால இந்த முகமது இப்னு இஸ்ஹாக்குடைய அறிவிப்பு என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்கிற மாட்டாங்க. ஆட்களை விட்டு அறிவிப்பாரு. இவர் நேரவே கேட்டிருக்க மாட்டாரு, கடைசி உள்ளார போய் சொல்லுவாரு. இவர் யாரை நேரடியா பார்த்தது இல்லையோ, யாரை கேட்டது இல்லையோ அவங்க பேரை சொல்லுவார், நடுவில் 3 பேர் விட்டுருவாரு, நடுவில் 2 பேரை விட்டுருவாரு. இவர் அறிவிக்கிற ஆட்களை பார்த்தீங்கன்னா இவருக்கும் அவருக்கும் காலமா ஒத்துக்கிறாரு, ரொம்ப பின்தங்க நாளா இருப்பாரு.
அந்த மாதிரியான ஒரு ஆள் வழியாக வருதுங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம், நீங்களே இதை பாருங்க, இருக்கிற 5 பேரை 3 சப்பு வைக்கணுங்கிற அர்த்தத்திலே அது இருக்குது. அதுல என்ன இருக்குது? எந்த ஒரு மனிதனுக்கு 3 சப்பு அளவுக்கு மக்கள் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் உறுதியாச்சுன்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த அந்த மஸ்ஜித் நபவியில அந்த பள்ளிவாசல்ல 3 சப்பு நிறையிற அளவுக்கு மக்கள் வரணும்னு அர்த்தம். மக்கள் அந்த அளவுக்கு வரணும்னு அர்த்தமா, அல்ல இருக்கிற 3 பேர் வந்தாலும் ஒவ்வொரு ஆளா நிப்பாட்டி 3 சப்பு ஆக்குன்னு அர்த்தமா? 3 சப்பு அளவுக்கு மக்கள் வரணும். அதிகமான மக்கள் வந்தார்களே ஆனால் அவங்களுக்கு அதிக துவா கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கூடுதல் நன்மை கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அகமதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு எப்படி வருதுன்னு கேட்டா, மாமின் மூமினின் யமூத்து, ஏதாவது ஒரு மூமின் இறந்து விடுவானேயானால் ஃபைஸல்லி அலைஹி உம்மத்தும் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் ஒரு பெரும் சமுதாயம் அவருக்கு தொழுகை நடத்துகிறது. எந்த அளவுக்கு பெரும் சமுதாயம் என்று கேட்டால், பலகு அய்யகூனு ஸலாத சுஹுபின், 3 சப்பு நிறையிற அளவுக்கு பெரிய சமுதாயம், பெரிய எண்ணிக்கை. அப்ப இந்த 3 சப்புக்கு அர்த்தம் என்ன விளங்கி போச்சா? 3 சப்புன்னு மட்டும் அந்த ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ்ல என்ன வருது? ஒரு பெரிய கூட்டம் தொழுவன்னு. அந்த கூட்டம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு, மஸ்ஜித் நபவி இருக்குதே ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அதுல 3 சப்பு நிறையிற அளவுக்கு ஒரு பெருங்கூட்டம் தொழுவார்களேயானால் அவர்களுக்கு உறுதியாகி விட்டது என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இதில் சொல்றாங்க. அதனால 3 சப்பு அளவுக்கு மக்கள் வந்தால் நல்லதுன்னு சொல்லலாமே தவிர, இருக்கிற 2 பேரையும் 3 சப்பு ஆக்கணுங்கிறதுக்கு, சரி 2 பேர் வந்தா எப்படி 3 சப்பு ஆக்குவாங்க? 3 பேர் வந்தா என்ன செய்வாங்க? ஒவ்வொரு சப்புக்கு ஒரு ஆளை போட்டு விட்டுருவாங்க. வந்தது 2 பேர்னு சொன்னா 3 சப்பு ஆக்க இயலுமா? அப்படி ஆக்குறது அந்த மாதிரி கிடையாது. அந்த அர்த்தம் தப்பா விளங்கிட்டு இருக்கிறாங்க என்பதை விளங்கிக்கிறன்னு ஒண்ணு. அடுத்தது என்னன்னு கேட்டா, இதுல அபு உமாமா அறிவிக்கிறாங்க, அது ஒரு ஹதீஸுங்க. அது எப்படின்னு கேட்டா, ஒரு ஜனாசா கொண்டு வர்றாங்க, வந்தா 7 பேர் தான் நிக்கிறாங்க. இப்ப நடைமுறையில் செய்யறாங்க அதே மாதிரி 7 பேர் வந்தா 3 சப்பு ஆக்குவாங்கல்ல, 7 பேர் தான் இருக்கிறாங்க ஜனாசாவுல கலந்து கொள்ற ஆட்களை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஃபஜஅல ஸலாஸத்தன் ஸஃபன், 3 பேரை ஒரு சப்பு ஆக்கினார்கள். ஒ இஸ்னைனி ஸஃபன் ஒ இஸ்னைனி ஸஃபன், 2 பேர் ஒரு சப்பு 2 பேர் ஒரு சப்பு, 3 பேர் ஃபர்ஸ்ட் சப்பு, 2வது சப்புல 2 பேர், 3வது சப்புல 2 பேர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்று அபு உமாமா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தபரானியில மூஜமுல் கபீர்ங்கிற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல இப்னு லஹியா என்ற ஒரு ஆள் இடம்பெறுகிறார். இவர் பலவீனமான ஆளு. இவர் நிறைய புக்கெல்லாம் எழுதி வச்சிருந்தாரு. அந்த புக்ல இருந்து பார்த்து அறிவிக்கும் போது கரெக்டா அறிவிப்பாரு. இவருடைய புக்கெல்லாம் எரிஞ்சு போச்சு ஒரு காலகட்டத்தில். அப்புறம் நினைவாற்றல இருந்து அறிவிக்கும் போது ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சாரு. யாவோ சக்தி குறைஞ்சு போச்சு அவருக்கு. புக்கை பார்த்து பார்த்து யார் பழகுனாங்கன்னு வைங்களேன், புக் இல்லாட்டி அவங்களுக்கு ஒழுங்கா அறிவிக்க இயலாது. இந்த ரெஃபரன்ஸை நான் பார்க்காம பேசணும்னு வந்தேன்னா நான் பாட்டு பார்க்காம பேசிடுவேன். இது பார்த்து தான் பேசணும்னு பேப்பர் கொண்டு வரும்போது எடுத்துட்டு போயிட்டான்னு வைங்க, எனக்கு சொல்ல இயலாது. அதுக்கு தயாரா வந்தா தான் அது சொல்ல இயலும். பேப்பர்லாம் இருக்குங்கும் போது மனசுல ஏறாது. பேப்பர் இல்லாம நம்ம வந்தா மனசுல ஏத்திக்கிட்டு வருவோம். அப்ப பேப்பர் வச்சுக்கிட்டு அறிவிச்சு இவர் பேப்பர் மிஸ் பண்ணிட்டாரு, எரிஞ்சு போச்சு. கிதாபெல்லாம் எரிஞ்சு போன உடனே அதுக்கப்புறம் இவர் பாட்டுக்கு என்ன செய்யறாரு, ஒண்ணு அடக்கம் ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சுட்டாருங்கிற காரணத்தினால இவருடைய அறிவிப்புகளை ஏத்துக்கிற மாட்டாங்க. அந்த இப்னு லஹியா என்பவர் தான் இதை சொல்கிறாரு. அதனால 3 சப்பு ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. 3 சப்பு நிறைய அளவுக்கு மக்கள் வரணும் அப்படிங்கிறது அதுக்கு அவசியம். இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இதுக்கு நமக்கு தெளிவு தருது. 1576 அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மாமின் மையத்தின் துஸல்லி அலைஹி உம்மத்து மினல் முஸ்லிமீன யப்லுகூன மிஅத்தன், 100 பேர் அளவு கொண்ட ஒரு கூட்டம் ஒரு முஸ்லிமுக்கு தொழுவை நம்பரை போட்டுறாங்க. இப்ப அந்த 3 சப்புக்கு அர்த்தம் என்னன்னு வழங்குதா, நம்பர் தான் முக்கியம். 100 பேர் கொண்ட ஒரு கூட்டம் ஒருவருக்கு யஸ்மூன லஹு பரிந்துரை செய்து துஆ செய்வார்களே ஆனால், தொழுகை நடத்துவார்களே ஆனால், இல்லா ஷஃபௌ ஃபீஹி, அவர்கள் அந்த மையத்துக்கு செய்த ஷஃபாத்தை பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை. ஜனாசா தொழுகின்ற ஷஃபாத் தானே பண்றோம். ஜனாசா தொழுகைங்கிறது நம்ம ருக்கு செய்தாவா செய்யறோம். ஜனாசா தொழுகையில் நம்ம கேட்கறது என்ன, மூத்தா போன ஆளுக்காக வேண்டி அல்லாட்ட ஒரு ரெக்கமெண்ட் தான் பண்ண போறோம். துவாவை பார்க்கும் துவா நான் சொல்லுவோம். அந்த துவாவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு 100 பேர் கொண்ட கூட்டம் கூடி இவரை மன்னிப்பாயாக, ஒரு சொர்க்கத்தை கொடுப்பாயாக, கபர் வேதனை லேசாக்குவாயாக அப்படின்னு பரிந்துரை செய்வார்களே ஆனால், துவா செய்வார்களே ஆனால், அவன் விஷயத்தில் அவர்கள் செய்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப நம்பர் அதிகரிக்கிறது நல்லது. நம்பர் அதிகரிக்கிறதுக்காக வேண்டி சொல்லி அனுப்பலாம். அதிகமான பேர் ஒருத்தருக்கு தொழுவிக்கிறது விரும்பணும், அதுக்குரிய ஏற்பாடுகளை நம்ம செய்யலாம். அதே மாதிரி ஆனா 100 சரியான 100 இருக்கணும். 100 என்னது,
அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிடுறாங்க. உன்னோட இந்த மாதிரிலாம் வரும்ல காலம், பேருக்கு முஸ்லீமா இருப்பாங்க, அல்லாஹ் இணை கற்பிப்பாங்க. இவங்களாம் ஒரு கணக்கா? இணை கற்பிக்க சிறுக்கு வைக்கிற ஆள்லாம் ஒரு கணக்கில் வருவாங்களா? முக்கால்வாசி பேர் சிறுக்கு வைக்கிற ஆளுக்கு மாறிட்டு வருது அல்லாஹ்வுடைய கிருபையினால. எல்லாம் கபர் வணங்கக்கூடியவர்களும் பேருக்கு முஸ்லீமா இருந்துகிட்டு நான் ஒரு ஆண்டவரை மைதீன் ஆண்டவர் ஊழலாம் போய் அல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஜனாசாவுக்கு ஏதாவது கிடைக்குமா? கிடைக்காது தானே. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூத், ஒரு முஸ்லிம் இறந்து விடுவானேயானால் ஃபயகூமு அலா ஜனாஸத்திஹி 40 ரஜுலன், அவருடைய ஜனாசாவில் ஒரு 40 பேர் நின்று தொழுவார்களே. ஆனால் அந்த 40 எப்படி இருக்க வேண்டும் என்றால், லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காமல் இருக்கணும். தாயத்து போடாம இருக்கணும், தர்காவுக்கு போகாம இருக்கணும், அவுலியாவின் கூப்பிடாம இருக்கணும், நல்லது கெட்டது அவங்கள்ட்ட கேட்காம இருக்கணும், கொடிமரத்தை வணங்காம இருக்கணும். இப்படி எல்லா வகையிலையும் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அல்லாஹ் மட்டும்தான் என்று நம்புகிற ஒரு 40 பேர், பொறுக்கி எடுத்த 40 பேர் அவருக்கு தொழுகை நடத்துவார்களே. ஆனால் இல்லா ஷஃபாஹுமுல்லாஹு ஃபீஹி, அவங்களுடைய துஆவை அவர் விஷயத்தில் அல்லாஹ் கண்டிப்பா ஏற்றுக்கொள்கிறான். அதனால நம்ம என்ன செய்யணும், நல்ல ஏகத்துவ நம்பிக்கை உள்ள மக்களுக்காக சொல்லி ஒரு 40 பேராவது கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். நம்ம அழைத்து ஒரு 40 100 பேரை என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் கூடுவதற்கு முயற்சி பண்ணணும் என்பது சஹீஹ் முஸ்லிம்ல 1577. இதுல தான் இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோட வருகிறது. இப்படி எல்லாம் ஜனாசா தொழுகையை முறையை வழங்கிக் கொள்ள வேண்டும்.